இன்னைக்கு தென்னகமே பொங்கல் விருந்து சாப்பிட வர போதுங்க. கனடால ஆதி காலத்து ஃப்ரெண்ட்ஸான ஐங்குறுந்தாடிகள் தான் இன்வைட் பண்ணிருந்தேன். ஒருத்தங்க தீபாவளி கூப்பிடுவாங்க, ஒருத்தங்க கிறிஸ்மஸ்க்கு, நான் பொங்கலுக்கு. பொங்கல் முடிஞ்ச வீக்கெண்ட் பொங்கல் லஞ்சே தான் கொஞ்சம் வேரியேஷன்ஸோட. முதல் நாள் நைட்டே வத்தல் அப்பளம் எல்லாம் பொரிச்சு வச்சுட்டேன். பருப்புக்கும் பச்சடிக்கும் தால் வேக வச்சுட்டு நாட்டுக்கோழியை ஸ்லோ குக்ல போட்டேன். காலையில எப்படி லேட்டா தான் வருவாங்கன்னு தெரியும், அதனால பொறுமையா தான் சமைக்க ஆரம்பிச்சேன். அவரைக்காயை வறுத்துட்டு கோழியை பொரிச்சிட்டு பரங்காயை குழம்பு வச்சுட்டேன். யூஸ்வலா கருணக்கிழங்கு குழம்பு தான் வைப்போம், நான் கடையில அடுத்த நாள் போய் பார்த்தாலே காலி ஆயிடுச்சு. வாழைக்காய் கருவாட்டு பொரியலுக்கு பொரிச்சு மசாலையோட குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு பருப்பு தாளிச்சு கத்திரிக்காய் கொத்தமல்லி பச்சடி மோர் குழம்பு ரசம் எல்லாம் வச்சுட்டேன். நேர் விருப்பம் உருளைக்கிழங்கு பொடி மாசும் பண்ணிட்டேன். யூஸ்வலா ஃபர்ஸ்டே ஸ்வீட் பண்ணிடுவேன். விஜய் ஒழுங்கா ப்ரிப்பரேட்டரி பண்ணாதனால கடைசியா சக்கரை பொங்கலுக்கு பதிலா பாயசம் வச்சேன். வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். பொங்கலுக்கு சேர்த்து வச்ச பிளாக்காமாவே உருட்டி பொரிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு ஃப்ரெண்டுக்காக 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த பந்தியை போட்டு அதுல இலைய போட்டு தண்ணியை தெளிச்சு உப்பை வச்சு 5 வகையான காய வச்சு சாதத்தை வச்சு பருப்பு பரங்காய் குழம்புல இருந்து பாயசம் வரைக்கும் சாப்பிட்டு முடிக்க சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதை விட நம்ம கஷ்டப்பட்டு சமைச்ச சாப்பாடா கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம எல்லாரும் திருப்தியா சாப்பிடுற சந்தோஷம் இருக்கு பாருங்க, வேற லெவல். எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? எல்லாம் சிறுசா போச்சு. அந்த ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் 5 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு 6:30 மணிக்கு சன்செட் லஞ்ச் சாப்பிட வந்தாப்ல. புரட்டு செலவா தூக்க கூடாதாக்கெல்லாம். உங்க கேங்ல அது யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.